ஹாய், நான் உங்கள் செவந்தி ஃபார்மில் இருந்தேங்க. ஆடுகளுக்கு சளி ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது, அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மழைக்காலங்கள் வந்தாவே மழைக்காலங்கள் வந்தாவே ஆடுகளுக்கு வந்து சளி பிடிச்சிருங்க. அந்த மாதிரி சளி பிடிச்சிச்சின்னா அது ரொம்ப சளி அதிகமாச்சுன்னா நுரையீரல் பாதிப்படைங்க. அப்படி பாதிப்படைஞ்சிச்சின்னா ஒரு சில காரணங்களில் ஆடுகள் வந்து உயிரிழப்பு கூட ஏற்படுங்க. அதை வந்து தடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இயற்கை வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா குப்பைமேனி தழை, வேப்பந்தழையில் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம புகை பிடிச்சிடலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆங்கில மருந்தான இந்த மெரிக்வின் என்ட்ரோஃப்ளெக்சன் சொல்யூஷன் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஆட்டுகளுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி 15 கிலோ உள்ள ஆடுகளுக்கு வந்து 4 ml கொடுத்தா போதுங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை. அதே 15 கிலோவுக்கு மேலுள்ள ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ml கொடுக்கலாங்க. தொடர்ந்து ஒரு நாள் கொடுத்தோம் அப்படின்னா முழுவதுமாக வந்து சளி ரெடி ஆயிருங்க. சரியாகாத ஆட்டுகளுக்கு இன்னொரு வேளை கொடுத்தோம்னா வந்து முழுவதுமாக வந்து சளி வந்து ரெடி ஆயிருங்க. எங்களுடைய ஆடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட இந்த மருந்து வந்து அவர் சொன்னதுனால அதை வாங்கி வச்சுட்டு சளி பிடிச்சிச்சின்னா இந்த மருந்தை நாங்கள் கொடுக்குறோங்க. இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இந்த மருந்து ஆடுகளுக்கு வந்து சளி தொந்தரந்து பாதுகாக்குதுங்க.